மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 19 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கடைசி வர பாருங்கள், என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றது தெளிவாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: சென்னை காவல்துறையில் ஊழல் ஒழிப்பு வேட்டை. ஒரே வாரத்தில் எஸ்ஐ உட்பட 5 பேர் மீது நடவடிக்கை. சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின் பேரில் காவல்துறையில் நிலவும் முறைகேடுகளை கண்காணிக்கவும் தடுக்கவும் சமீபத்தில் ஒரு பிரத்யேக ஊழல் ஒழிப்பு பிரிவு தொடங்கப்பட்டது. காவலர்கள் தரப்பில் லஞ்சம் கேட்கப்பட்டால் அது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க 7871723000 என்ற தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டது. புகார் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு வெளியான முதல் வாரத்திலேயே 20க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக ஊழல் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த புகார்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட துரித விசாரணையில் சிக்கிய எஸ்ஐ உட்பட 5க்கும் மேற்பட்ட போலீசார் மீது உடனடி நடவடிக்கைகள் பாய்ந்துள்ளன. குறிப்பாக பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனத்தை விடுவிக்க லஞ்சம் கேட்ட போக்குவரத்து பிரிவு உதவி ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு ஓய்வூதிய தொகையை வழங்க லஞ்சம் கோரிய சென்னை காவல் ஆணையர் அலுவலக ஓய்வூதிய பிரிவு காவலர் ஒருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் லஞ்ச புகாரில் சிக்கிய மேலும் சில காவலர்கள் மீது விசாரணை நடைபெற்று வருவதோடு உரிய ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக இரண்டாவது அறிவிப்பு: உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்த புதிய இயக்குநரகம் உருவாக்கம். தமிழக அரசு முடிவு. தமிழகத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தவேக அரசு வெற்றி தமிழகம் எனும் பெயரில் அடுத்த 5 ஆண்டுகளில் துறைகள் வாரியாக 436 தொலைநோக்கு திட்டங்களுக்கு இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஊரக வளர்ச்சித்துறையில் அனைவருக்கும் குடிநீர், வீடு, சேதமற்ற சாலைகள், அனைத்து ஊராட்சிகளையும் இணைக்கும் சாலைகள், கிராமப்புற ஊரக வேலை உறுதி திட்டம், 5000 கிராமங்களுக்கு நகர்ப்புற கட்டமைப்பு, கிராமப்புற தொழில் கட்டமைப்பு திட்டம், கிராமப்புற சந்தைகள் ஆகிய 8 திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக மூன்றாவது அறிவிப்பு: அரசு ஊழியர்களுக்கு டேப்ஸ் ஓய்வூதிய திட்டம். நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதி. அரசு ஊழியர்களுக்கு டேப்ஸ் ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதியளித்தார். தமிழக அரசின் நடப்பு பட்ஜெட்டில் ஓய்வூதியத்துக்கு ரூபாய் 14,000 கோடி குறைக்கப்பட்ட நிலையில் டேப்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படுமா இல்லையா என்ற சந்தேகம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இது தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் உள்ளிட்ட சங்கங்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தன. இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு டேப்ஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை அரசு தெளிவுபடுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நான்காவது அறிவிப்பு: 2000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் ரூபாய் 2550 கோடியில் மேம்பாடு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. தமிழகத்தில் 2000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் ரூபாய் 2550 கோடியில் மேம்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டார். அடுத்ததாக 5வது அறிவிப்பு: 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் கடலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில்
பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அடுத்ததாக 6வது அறிவிப்பு. அரசு பெண் ஊழியர்களுக்கு 3வது குழந்தைக்கும் 365 நாள் மகப்பேறு விடுப்பு. அரசு பெண் ஊழியர்களின் 3வது குழந்தைக்கும் இனி ஓராண்டு மகப்பேறு விடுப்பு அளிக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் அறிவித்தார். அடுத்ததாக 7வது அறிவிப்பு. முதலமைச்சரின் காப்பீட்டு திட்ட தொகை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்வு. பெரம்பூரில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காப்பீட்டு திட்ட தொகை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது. 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக 8வது அறிவிப்பு. மாவட்ட குழு உறுப்பினர்கள் நியமனத்திற்கு விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிப்பு. அறநிலையத்துறை தகவல். தமிழகத்தில் 18 மாவட்டங்களுக்கு மாவட்ட குழு உறுப்பினர்கள் நியமனத்துக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள கோயில்களுக்கு அறங்காவலர் குழு உறுப்பினர்களை நியமனம் செய்ய தகுதி வாய்ந்த நபர்களின் பெயர் பட்டியலை வழங்கிட மாவட்ட குழு ஏற்படுத்திடும் பொருட்டு முதற்கட்டமாக 18 மாவட்டங்களுக்கு மாவட்ட குழு அமைக்க விளம்பர அறிவிப்பு வெளியிடப்பட்டது. விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் நிறைவடைந்த நிலையில் அதிகப்படியான தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பிக்க ஏதுவாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியுடைய விருப்பமுள்ள நபர்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை நேரில் அல்லது அஞ்சல் மூலமாக சம்பந்தப்பட்ட உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பலாம். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக 9வது அறிவிப்பு. தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். போக்குவரத்து துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் தனியார் பேருந்துகளில் கட்டண உயர்வு என புகார் எழுந்த நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பஸ் ஆபரேட்டர்களுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தனியார் பஸ்களில் RTO சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. விளையாட்டுத்துறைக்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. விளையாட்டுத்துறைக்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. சென்னையில் ஒலிம்பிக் இல்லம் அமைக்கப்படும். 38 மாவட்டங்களிலும் விளையாட்டு மாணவர்களுக்கான விடுதி இந்த ஆண்டிலேயே அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பெரம்பூர் வில்லிவாக்கத்தில் புதிய விளையாட்டு பல்நோக்கு மையம் உருவாக்கப்படும். மகளிர் விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக சிங்கப்பெண் விளையாட்டு திருவிழா நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.